ரஜினிங்கிற பிம்பத்துக்கு அடங்குறதும் சரி, இந்த ப்ரமோஷனுக்கான காரணமும் சரி, ஃபேமிலி ஆடியன்ஸ் ஈர்க்கிறதுக்காக தான். ம். அவருடைய அடுத்தடுத்த கட்டமா பாலிவுட்டுக்கு போனாலும், ஹாலிவுட்டுக்கு போனாலும், அதெல்லாம் வந்து அவருடைய திருப்திக்காகவும், அவருடைய செட் ஆஃப் ஃபேன்ஸுங்கிறது அதுல வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ்ங்கிறது கிடையாது. அவரோட ஃபேன்ஸுங்கிறதுல யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க. பட் வந்து இளைஞர்கள் இருக்காங்க. ஃபேமிலி ஆடியன்ஸ்ன்றது பெருசா கிடையாது. ஏன்னா, அவரோட படங்கள் வந்து எல்லாமே ரொம்ப வித்தியாசமா இருக்கு. இப்போ ம். தலைவர் ஒரு சூப்பர் ஸ்டார் ஒரு படம் நடிக்கிறாருன்னா, அதுல ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கான எலிமெண்ட்ஸ கண்டிப்பா உள்ள வச்சு தான் பண்ணுவாரு. கமர்ஷியலான ஒரு படம் அது. கமர்ஷியலான ஒரு ம். ராயன்ல எவ்வளவுதான் ஃபேமிலி சென்டிமெண்ட்ஸ் நெறையா இருந்தாலும், அது ஒரு 100% ஆக்ஷன் படம். எஸ். அதுவுமே ஃபேமிலி ஆடியன்ஸ பெருசா ஈர்க்கல. அப்படிங்கும்போது படத்தோட ஓப்பனிங்க்காக நான் ஏதோ ஒண்ணு பண்ணணும். ஒவ்வொருத்தரும் ஒண்ணு ஒண்ணு பண்றாங்க. நான் ஏதோ ஒண்ணு பண்ணணும் அப்படிங்கும்போது, அவருக்கு கைவந்த தலைவர் மாரியான இமிடேஷனும் இந்த மாதிரியான ப்ரமோஷன்களும். ஈவன் பிசிக்கு கூட அதே இதுல இருக்கிற ஆமா. அதே மாரி அது ஒயிட் ஷர்ட்டு. இப்ப இப்ப அவரு அந்த மாரி அவரு தலைவரோட பேண்டசம் வந்து அவர் பண்றது வந்து ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல கொஞ்சம் இயற்கையா இருந்த மாரி இருந்தாலும், இப்ப அதனால நெறைய கான்ட்ரோவர்சிஸ் போயிட்டு இருக்கு. அத வந்து பழிச்சு மீம் போடுறதா இருக்கட்டும், அவரு வந்து அத வேணும்னே பண்ற மாரி. அ சினிமால உள்ள வர்றவங்க எல்லாருக்குள்ளாரையும் தலைவர் இருப்பாரு. ம். ஆனா, அத வந்து செயற்கையா வெளிக்காட்டும்போது அது இயற்கையாவே தெரிஞ்சிரும். அவங்க வேணும்னே நடிக்கிறதுக்காக, நடிப்புக்காக தான் இத பண்றாங்க அப்படின்றது தெரிஞ்சிரும்.